அந்த இடத்துல மெய் மறந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, நடந்ததெல்லாம் உண்மை. அதே போல் நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் நண்பர்களே. ஆனால் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்ததாக தெரியாமல் இருக்கிறீர்கள். சின்ன குழந்தைகளை சொல்லுகிறோம் அல்லவா, அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், புரியாமல் செய்து விட்டார்கள் என்று கூறுகிறோம் அல்லவா. இதுதான் நடக்கும். இவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு விஷயத்தை கட உபநிடதம் ஒவ்வொரு கேரக்டராக சொல்லி வருது. இதை படிக்கும்போது கீதையில் இருக்க விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எளிமைப்படும். இன்னொரு இடத்துல பாருங்க, அணுவை விட அணுவானதும் பெரியதை விட பெரியதுமான இந்த ஆன்மா உயிரினங்களின் இதய குகையில் இருக்கிறது. ஆசையற்றவன் அதனை காண்கிறான். மனத்தெளிவினால் ஆன்மாவின் மகிமையை உணர்கின்ற அவன் கவலைகளை கடந்து செல்கிறான். நம்ம நினச்சி பாருங்க, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது ரெண்டு கான்செப்டையும் போடுறாங்க பாருங்கள். இன்றைக்கி இருக்க விஞ்ஞானமெல்லாம் அதில் தோக்கடிக்குது. அணுவை விட அணுவானதும் பெரியதை விட பெரியதுமான, பெரிதற்ற பெரிது சிறிதற்ற சிறிது, எவ்வளோ விஷயம் பாருங்க. அந்த ஆன்மா நம்முடைய இதய குகைகளில் இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. இதை எவன் காண்கிறான்? முதல்ல சொல்லிக்கிட்டே வரும்போது இதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிட்டே வருது, கேரக்டர் சொல்லிக்கிட்டே வருது ஆன்மாவை பற்றி. அப்புறம் அந்த ஆன்மாவை உணர்வதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் என்று சொல்லுது. ஆசையற்றவன் அதனை காண்கின்றான். இந்த வார்த்தையை நீங்கள் புத்தருடைய வாழ்க்கையும் சிந்திச்சு பாருங்கள். ஆசையை அறவே ஒளி என்பதை புத்தருக்கு முன்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு இனிமையான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆசையற்றவன் காண்கிறான் என்று சொல்லுவதிலே என்ன சிக்கல் இருக்கிறது? அப்போ ஆசையே இல்லாதவன் யாரு? வேண்டுதல் வேண்டாமை இலானாக இருந்தவன் தான், விருப்பு வெறுப்பற்ற ஆக. இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் அடுத்து நுழையுது, குவாலிஃபை பண்ணுது. அப்போ நீ எதையுமே இல்லாமல் இருக்கும் நிலை உனக்குள் இருந்தால் விருப்பு வெறுப்பற்று, இதைத்தான் நான் டியூவலிசம் என்று கூற. அப்போ நீங்கள் அதில் இருமையற்று ஒருமையோடு இருக்கும் நிலை, அந்த நிலை வந்தால் வருகிறது, எல்லோருக்கும் வருகிறது, எல்லோருக்கும் ஏதாவது ஒரு நொடியில் வருகிறது. ஏற்கனவே பல தடவை அந்த நொடி மாதிரி தொடர்ந்து இருக்க முடிந்தால், எண்ணங்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது, ஆசை பரவிக்கொண்டே இருக்கிறது, ஆசை ஊடாடிக்கொண்டே இருக்கிறது. ஆசையற்றவன் காண்கிறான். அப்படி காணும்போது எல்லா கவலையும் மறைந்து விடுகிறது என்று ஒரு இடத்திலே கூறப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, ஆன்மா உட்கார்ந்தபடி வெகு தூரம் செல்கிறது, படுத்துக்கொண்டே எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. அது இன்ப வடிவானது, துன்ப வடிவானதும் அதுவே. அது ஒளிமயமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். அப்படியே அது வெகு தூரம் அப்படி பயணம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லிவிட்டது என்றால் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று கூறுகிறது. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்ற ஒன்றை வந்துருச்சு. இப்போ அதை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இங்கிருந்து கூடு விட்டு கூடு பாய முடியும். கூடு விட்டு கூடு பாய்தல் என்றால் பலருக்கு இன்னும் அது ஒரு அதிசயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் அதை நிரூபித்து விட்டது. கனவு காண்கிறீர்களே, இங்கிருந்து நீங்கள் இரவிலே இப்போ கனவற்ற உறக்கத்தை விட்டு கனவுக்கு வாங்க. இங்கிருந்து நீங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு சென்று விட்டு வந்தீர்களானால் நைட்டில் படுத்து கிடக்கிறீங்க, பல விஷயங்கள் கனவு காண்கிறீர்கள், எங்கெங்கேயோ போய் வர்றதாகவெல்லாம் தெரியும்.
இது 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 இந்த கனவு காண்டது எது? கரெக்டாக பாருங்கள். கனவை கண்டது எது உங்களுக்குள்ள? கனவு கண்டிருக்கீங்களா எல்லாரும்? இப்போ ஆன்மாவை கண்டீர்களா என்றால் முடியலைன்றீங்க, நிறைய கஷ்டமான இலக்கணம் இருக்குன்றீங்கல்ல. கனவு கண்டது ஒரு சாதாரண மனிதன் கூட தினந்தோறும் கனவு காண்றான். இப்போ கனவு கண்டது கண்ணா என்றால் இல்லை இல்லை இல்லவே இல்லை, கன்ஃபார்ம். ஸ்ரீ ரமணர் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். கனவை கண்டது உங்களுடைய உண்மையான கண்கள் இல்லை. ஏன்னா கண்ணை மூடிட்டீங்கல்ல, தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கனவை ஏதோ ஒன்று கண்டது என்றால் ஆமாம் கண்டது. எது கண்டது? இந்த கேள்வியை மட்டும் போடுங்க. கனவை. அப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஒன்று கண்டது. அந்த ஒன்று எது? எங்கிருந்தோ போகுது. சீன் பை சீனாக காலையில் சொல்லுது. நேற்று நைட்டு ஒரு கனவு கண்டேன், அதில் இவர் வந்திருந்தார், அவர் வந்திருந்தார், நான் பணத்தை கொடுக்கறது மாதிரி இருந்துச்சு, பாம்பு கடிக்கிறது மாதிரி தெரிஞ்சுன்னு கனவு சொல்கிறீங்கல்ல. இதுதான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை பற்றி மனிதர்களுக்கு எளிமையாக சொல்ல வேண்டிய. இதை போன்றே உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா, அதான் சரி சூட்சும சரீரம் என்று கூறுகிறார்கள், அதிசூட்சும சரீரமாக இருக்கக்கூடியது முழுவதுமாக எண்ணம் ஒடுங்கிய பிறகு, அப்போ தீட்டா ஸ்டேஜ் ஆஃப் பிரைன் லெவல், அங்கிருந்து அது தானே கிளம்புகின்றது. அதனுடைய ஆணிவேர் இங்கே இருக்கின்றது, ஆனால் கிளம்புகின்றது. அந்த கிளம்பி எதை சொல்கிறது? உட்கார்ந்தபடியே வெகு தூரம் செல்கிறது, படுத்துக்கொண்டே. இந்த இடத்துல படுத்துக்கொண்டே என்பது என்ன? அது ஒரு பயணமாக சொல்லப்படுகிறது. போய்கிட்டே இருக்கு. ஆனால் மறுபடியும் எழுந்தவுடன் மறுபடியும் அது உங்களை ரீச் ஆயிரும். கடவுள் இதில் நீங்கள் விவாதம் மறுபடியும் பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கனவை கண்டதற்கு எங்கு போய் பார்த்தது, எது பார்த்ததுன்னு கேட்டால் நீங்கள் விவாதம் சொல்ல முடியுமா? எது பார்த்தது சொல்லவே முடியாது யாராலும். சார் என்னுடைய கை பார்த்தது, கண் பார்த்தது, என்னுடைய அது பார்த்தது, இது பார்த்ததுன்னு சொல்லுகிறீர்களே. கனவை அதற்கு விஞ்ஞானம் என்று சொல்லிவிட்டது. அந்த நினைவெல்லாம் கனவாக மாறுகிறது. அப்போ அந்த கனவையெல்லாம் நினைவாக மூளையில் நடக்கிறதே, அதையெல்லாம் சீன் பை சீனாக பிரித்தது எதுன்னு மறுபடியும் பாருங்கள். ஒரு இடத்துல சின்ன குழப்பம் வரும், அதே நேரத்துக்கு ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். அது மாதிரியே உங்களுடைய ஆத்மா ஆகிய அந்த எனர்ஜி, இதுவரை நாம் கூறிய இலக்கணம் உள்ளது, கிளம்புகிறது, கிளம்பி போகும். அங்கே தான் இப்போ 2 விஷயம் புரிந்து கொள்ளலாம். சில குழந்தைகள் 3 வயது 2 வயது கூட இருக்காது. நான் ஆஸ்திரேலியாவில் போன பிறவியில் பிறந்தேன் என்று சொன்னதாக நிறைய, அதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு, இணையதளங்களில் இருக்கின்றன. அங்கே போய் பார்த்தா அங்கே அப்படியே இருக்குது. நான் இங்கே தான் போன பிறவி பிறந்தேன் என்று அவர்கள் அதற்கு பிறகு விளக்க வேண்டியதில்லை. நம்ம இதை சொல்லுகிற ஒருவர் எங்கே இருக்கிறார் என்றால் இந்தியாவில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இதை கொஞ்சம் மிஸ்கான்செப்ட் பண்ணி, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதை கார்பரேட்டாக மார்க்கெட்டிங் பண்ணவங்க தான் சிக்கலை ஒழிய அதனுடைய நிகழ்வை பாருங்கள். இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். அப்படியே நீங்கள் தியானத்தில் கூட போகிறோம்னு சொல்கிறதுலாம் பரவாயில்லை. நீங்கள் மனம் ஒடுங்கி போகும்போது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுறன்ற உணர்ச்சியோட எங்கேயோ போனது மாதிரியே ஒரு சின்ன உணர்வு இருக்கும். இது ஆரம்ப கட்ட வாழ்க்கை. இந்த ஆன்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டியதுன்னா எங்கேயோ போனது மாதிரி அப்படின்னு ஒரு சின்ன உணர்வு வரும் கொஞ்ச காலத்துக்கு. அப்புறம் இங்கேயெல்லாம் போகிற என்ற